வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இந்த வீடியோவில் தரம் 10-11 மாணவர்களுக்கான வணிக கல்வியும் கணக்கீடும் என்கிற பாடத்திலிருந்து ஒரு சிறு பகுதிக்கான விளக்கத்தை தரலாம் என்றீங்க. அநேகமாக இந்த கொமர்ஸ் பாடத்தை தெரிவு செய்கிறாக்கள் அதிக கஷ்டப்படுற பகுதி கணக்கீட்டு பகுதி. அதாவது ஆரம்பத்திலே கஷ்டம் பண்ணி படிக்கிறது. அது இல்லாமல் சரியான செய்முறைகள் இல்லாமல் அந்த கணக்கீட்டு பகுதியை கையாளுறதால அந்த பகுதிகள் கடினமான ஒரு பகுதியாக காணப்படுது. அப்போ அந்த அடிப்படையில் இலகுவான முறையில் அந்த கணக்கீட்டு செயற்பாடுகளை நாங்கள் எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான பகுதி, அதாவது இறுதி வினாத்தாளில் OL ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் வரும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்விதான் வங்கி கணக்கிணக்க கூற்று என்கிற பகுதி. இந்த பகுதியில் வார விடயங்களை நாங்கள் இதில் பார்க்கலாம்னு இருக்கோம். அப்போ இந்த வங்கி கணக்கிணக்க கூற்று என்கிற பகுதியை நாங்கள் பார்க்குறதுக்கு முதல் எங்களுக்கு சில விடயங்கள் அதில் அறிமுகமாக இருக்கணும். அதில் முதலாவது விடயம்தான் வங்கி கணக்கு என்கின்ற ஒரு விடயம், ரைட்? அதாவது நாங்கள் பதிவு செய்கின்ற முதன்மை ஏடுகளில் இரண்டாவதாக காணப்படுகின்ற ஒரு முதன்மை ஏடு தான் வங்கி கணக்கு என்று சொல்லுகின்ற ஒரு விடயம். இது ஒரு முதன்மை ஏடாகவும் பேரிட்டு கணக்காகவும் தொழிற்படுகின்ற ஒரு கணக்காக காணப்படுது. இந்த வங்கி கணக்கில் தான் வணிகங்கள் நடைமுறை கணக்கினூடாக மேற்கொள்ளுகின்ற அனைத்து விதமான கொடுக்கல் வாங்கல்களையும் நாங்கள் பதிவு செய்வோம். அப்போ அதாவது காசோலைகளை வைப்பு செய்கிறது, வங்கிகளில் விற்பனை மூலமாகவோ கடன் பட்டோரிடம் இருந்தோ அல்லது வருமானங்களின் மூலமாகவோ பெறப்படுகின்ற காசோலைகளை நாங்கள் வங்கியில் வைப்பு செய்கிறது. அதே மாதிரி காசுகளை வைப்பு செய்கிறது. அதே நேரம் ஏதாவது கொடுப்பனவுகளுக்காக காசோலைகளை வழங்குறது. இப்படியான கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் பதிவு செய்வதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு முதன்மையேடு தான் இந்த வங்கி கணக்கு. இது ஒவ்வொரு மாத அடிப்படையில் தயாரிப்பாங்க. ரெண்டாவது விடயம் வங்கி கூற்று என்கின்ற ஒரு விடயம். இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு. அப்போ வங்கி கூற்று என்கின்ற விடயம் என்னன்னு சொன்னால், வங்கிகளில் நடைமுறை கணக்க வைத்திருக்கின்ற வணிகங்களுக்கு, அதாவது வாடிக்கையாளர்களுக்கு வங்கி ஒவ்வொரு மாத இறுதியிலையும், அப்போ ஜனவரி என்றால் ஜனவரி இறுதியில், பிப்ரவரி என்றால் பிப்ரவரி இறுதியில், அவ்வாறு ஒவ்வொரு மாத இறுதியிலையும் அவர கணக்கில் வங்கியில் காணப்படுகின்ற அந்த வாடிக்கையாளர் கணக்கில் என்னென்ன கொடுக்கல் வாங்கல்கள் நடந்துள்ளது என்கிறத முழுமையான ஒரு கூற்று வடிவில் அனுப்புறது தான் வங்கி கூற்று என்று சொல்கிறேன். இப்போ ஒரு ஆள் வேற கணக்கில் வைப்பு செஞ்சிருப்பார் காசுகளை, வணிகங்களாலேயே காசோலைகளை வைப்பு செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி கொடுப்பனவுகளுக்கு வழங்கப்பட்ட காசோலைகளை பெற்றுக்கொண்ட அந்த பெறுவனர்கள் வங்கியில் கொடுத்து அந்த கணக்கிலிருந்து காசுகளை எடுத்திருப்பாங்க. அப்படியாக வங்கியால் இவர கணக்கில் எவ்வளவு வரவு வைக்கப்பட்டது, எவ்வளவு செலவு வைக்கப்பட்டது என்கின்ற விடயங்களை உள்ளடக்கி ஒவ்வொரு மாத இறுதியிலையும் அந்த வங்கி கூற்றுக்களை வங்கி என்ன செய்யும்னு சொன்னால் இவருக்கு அனுப்பி வைக்கும். அப்போ ஜனவரி மாதம், உதாரணத்துக்கு ஜனவரி மாதம் என்று சொன்னால், ஜனவரி மாதம் வணிகத்தால் வங்கி கணக்கு தயாரிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி வங்கியால் வங்கி கூற்று என்கின்ற ஒரு விடயம் தயாரிக்கப்பட்டிருக்கும். அதே நேரம் அந்த ஜனவரி இறுதி, இப்போ ஜனவரி 31 என்று சொன்னால், இந்த வங்கி கணக்கில் வார மீதியும் வங்கி கூற்றுல வார மீதியும் பொதுவாக சமனாக காணப்படும். ஏனென்றால் ரெண்டும் ஒரே நபர்களுடைய கணக்குகள். இது வணிகம் தயாரிக்கும், இது வங்கி தயாரிக்கும். அப்போ வார ரெண்டு மீதியும் எப்படியும் சமனாக இருக்கணும். ஆனால் பல்வேறு காரணங்கள் அடிப்படையில் அந்த ரெண்டு மீதிகளும் பல சமயங்களில்
சமனில்லாத சந்தர்ப்பமாக காணப்படும். அப்படி தரம் 10 பொறுத்தளவில் 6 விடயங்களை குறிப்பிட்டு காட்டுறாங்க. இந்த 2 மீதியும் சமனில்லாமல் இருக்கிறதுக்கான காரணங்களாக 6 விடயங்களை குறிப்பிடுறாங்க. அதில் முதலாவது தான் சமர்ப்பிக்கப்படாத காசோலை என்று சொல்லுகின்ற ஒரு விடயம். ஒவ்வொன்றையும் பார்ப்போம். 2வது வசூலிக்கப்படாத காசோலை என்கின்ற ஒரு விடயம். 3வது நேரடி வைப்புக்கள். 4வது நிலையான கட்டளை அறவீடு அல்லது நிலையியல் கட்டளை அறவீடு என்று சொல்லுவாங்க. 5வது வங்கி அறவீடு. 6வது மறுக்கப்பட்ட காசோலை. அப்போ இந்த 6 காரணங்களாலையும் உங்களோட வங்கி கணக்கு மீதியும் வங்கி கூற்று மீதியும் என்ன செய்யும்னு சொன்னால் வேறுபடும். ஓஎல் மாணவர்களுக்கு இந்த 6 விடயங்களும் தான் காணப்படுகிறது. உயர் தரத்தில் இது இன்னும் கொஞ்சம் கூடலாம், ரைட்? அப்போ அந்த அடிப்படையில் இந்த காரணங்கள் இருக்குமாக இருந்தால் இந்த 2 மீதியும் சமப்படாமல் காணப்படும். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் பார்ப்போம். அப்போ இது என்னென்ன விடயங்கள் என்று பார்த்தால், முதலாவது சமர்ப்பிக்கப்படாத காசோலை என்கின்ற விடயம். சமர்ப்பிக்கப்படாத காசோலை, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கி மாற்றப்படாத காசோலை என்று சொல்கிறோம். அதாவது வணிகத்தால் ஏதாவது கொடுப்பனவுகளுக்காக வழங்கப்பட்டு வழங்குனருக்கோ அல்லது கொள்வனவுக்காகவோ அல்லது ஏதாவது செலவிட்டுக்காகவோ வணிகத்தால் வழங்கப்பட்டு வங்கியில் அதை பெற்றுக்கொண்ட நபர் வங்கியில் கொடுத்து பணம் பெறாவிட்டால் அந்த காசோலைக்கு பேரு சமர்ப்பிக்கப்படாத காசோலை என்று சொல்கிறோம். இதால் 2 மீதியும் என்ன செய்யும்னு சொன்னால் வித்தியாசப்படும். அதாவது எங்களோட வங்கி கணக்கு மீதி குறைவாக காணப்படும், வங்கி கூற்று மீதி அதிகமாக காணப்படும். அது எவ்வாறு குறைவாக அதிகமாக காணப்படும் என்று சொன்னால், நாங்கள் வழங்குனருக்கு அல்லது ஏதாவது கொடுப்பனவுக்கு காசோலையை கொடுப்போம். கொடுத்த உடனேயும் எங்கட வங்கி கணக்கில் அதை செலவில் பதிஞ்சிடும். வங்கி கணக்கில் செலவில் பதியப்படுமாக இருந்தால் வங்கி கணக்கு மீதி குறையும். அப்போ அந்த அடிப்படையில் வங்கி கணக்கு மீது குறைஞ்சிருக்கும். இவர் பெற்றுக்கொண்ட நபர் வங்கியில் கொடுத்து அதுக்குரிய பணத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார். அந்த காசோலை தான் சமர்ப்பிக்கப்படாத காசோலை. அப்போ அவர் வங்கியில் கொடுத்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளாட்டி எங்களோட வங்கி கூற்று மீதி அவ்வாறே காணப்படும். இப்போ உதாரணமாக எங்களோட வங்கி கணக்கு மீதி 10,000 காணப்படுகிறது, வங்கி கூற்று மீதியும் 10,000 காணப்படுது என்று சொன்னால், நாங்கள் கொடுப்பனவுக்காக ஒரு ஆளுக்கு 2,000 காசோலையை கொடுக்கும். அப்போ உடனடியாக எங்களை வங்கி கணக்கிலிருந்து நாங்கள் லெஸ் பண்ணுவோம், கழிச்சுடுவோம் 2,000. அப்போ எங்கட மீதி காணப்படும் 8,000. வங்கி கூற்றில் அவர் கொடுத்து காசு வாங்கி இருக்க மாட்டார். அதான் சமர்ப்பிக்கப்படாத காசோலை. அப்போ வங்கி கூற்றிலிருந்து அந்த 2,000 கழிபட்டிருக்காது. அப்போ வங்கி கூற்றில் மீதி காட்டும் 10,000. அப்போ இந்த சமர்ப்பிக்கப்படாத காசோலையால் வங்கி கணக்கு மீதி குறைவாகவும் அதே நேரம் வங்கி கூற்று மீதி அதிகமாகவும் காணப்படும். இந்த விடயம் இந்த ஒவ்வொரு நடவடிக்கைகளாலேயும் வேறுபாடுகளாலேயும் எந்த மீதி கூடரிக்கும் எந்த மீதி குறையரிக்கும்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காரணம், இது பல்தேர்வு வினாக்களில் இந்த கேள்விகள் வரும்.
வங்கி கணக்கு மீதி என்ற ஒரு மீதியையும் வங்கி கூற்று மீதி என்ற ஒரு மீதியையும் தந்து போட்டு வேறுபாட்டுக்கு காரணமாக எது இருக்கும் என்று இதில் விட தருவாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு பார்க்கணும், எந்த மீதி கூட இருக்கி எந்த மீதி குறைவாக இருக்கி என்று பார்த்தா தான் நாங்கள் காரணத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். இது சம்பந்தமான வினாக்களை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம் இனி வரும் காலங்களில். அப்போ இப்போ இந்த விடயத்தில் சமர்ப்பிக்கப்படாத காசோலை என்பதன் மூலமாக எங்களோட வங்கி கணக்கு மீதி குறைவாகவும் வங்கி கூற்று மீதி வங்கியால் அனுப்பப்படுகின்ற வங்கி கூற்று மீதி அதிகமாகவும் காணப்படும் என்கிறத பார்த்தோம். ரைட், அது சமர்ப்பிக்கப்படாத காசோலை. அடுத்த விடயம் வசூலிக்கப்படாத காசோலை. வசூலிக்கப்படாத காசோலை என்கிறது நாங்கள் கணக்குகள் செய்யக்குள்ள எப்போதும் நாங்கள் வணிகமாகத்தான் நினைக்கிறோம். அப்போ நாங்கள் வணிகத்தால் விற்பனைக்காக அல்லது கடன்பட்டோர் தர வேண்டிய பணத்திற்காக அல்லது வருமானங்களை பெற்றுக்கொள்வதற்காக காசுக்கு பதிலாக காசோலைகளை வாங்கிடுவோம். அந்த காசோலைகளை நாங்கள் எங்களோட வங்கி கணக்கில் வைப்பு செய்வோம். அப்படி வைப்பு செஞ்சோம்னு சொன்னால் உடனடியாக எங்களோட வங்கி கணக்கில் நாங்கள் வரவுல பதிஞ்சிடுவோம். வரவுல பதியப்பட்ட காசோலைக்கு வங்கி அந்த குறிப்பிட்ட மாதம் முடியும் வரை பணத்தை வசூலிக்காமல் விட்டால் அந்த காசோலைக்கு பேர் வசூலிக்கப்படாத காசோலை. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, தேறாத காசோலை என்று சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் ஒரு கடன்பட்டோர் அல்லது ஒரு வாடிக்கையாளர்கிட்டருந்து ஒரு காசோலை ஒன்றை பெற்றுக்கொண்டோம்னு சொன்னால் உடனடியாக என்ன செய்வோம், எங்களோட வங்கி கணக்கில் வரவு வைப்போம். மீதி 10,000 இருக்கி 2,000 ரூபா காசோலைன்ற வைப்பு செஞ்சோம் என்றால் எங்களோட வங்கி கணக்கில் நாங்கள் வரவு வச்சு அதோட கூட்டுவோம். எங்களோட வங்கி கணக்கு மீதி 12,000ஆக மாறிடும். அதே நேரம் வங்கி கூற்று என்ன செய்யாதுன்னு சொன்னால் அந்த காசோலை பதியப்பட்டிருக்காது. ஏன், வங்கி அந்த காசோலைக்குரிய பணத்தை உரிய நபர்கள்ட்ட இருந்து அறவிடாமல் விட்டாதான் அந்த காசோலைக்கு பேர் வசூலிக்கப்படாத அல்லது தேறாத காசோலை என்று சொல்கிறது. அப்போ இவர மீதி அதே 10,000 தான் கட்டும். அப்போ இந்த வேறுபாட்டால் எங்களோட வங்கி கணக்கு மீதி அதிகமாகவும் எங்களோட வங்கி கூற்று மீதி குறைவாகவும் என்ன செய்யும்னு சொன்னால் காணப்படும். அப்போ வசூலிக்கப்படாத காசோலையால் வங்கி கணக்கு மீதி கூட காணப்படுது, வங்கி கூற்று மீதி குறைவாக காணப்படுது. ரெண்டு மீதியும் வேறுபட்டதாக என்ன செய்யும்னு சொன்னால் காணப்படும். அப்போ இது ரெண்டாவது வேறுபாட்டுக்கான விளக்கம். மூன்றாவதாக காணப்படுவது நேரடி வைப்பு. அதாவது எங்களுக்கு கடன் தர வேண்டிய கடன் பட்டோர் எங்களோட வாடிக்கையாளர் எங்கள்கிட்ட நேரடியாக காசை தராமல் எங்களோட வங்கி கணக்கில் அவர் வைப்பு செய்கிறதுக்கு பேர் நேரடி வைப்பு என்று சொல்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வருமானம் உண்டு எங்களோட வங்கி கணக்கில் வைப்பு செய்தாலும் அதுக்கும் பேர் நேரடி வைப்பு என்று சொல்லுவோம். இப்போ ஒரு கடன்பட்டோர் இருக்கார், ஒரு 50,000 ரூபா தரணும், நீண்ட நாட்களாக போய்த்து அல்லது வெளியிடங்களில் இருக்கார் என்று சொன்னால் அவர் எங்கள்கிட்ட டிரெக்டாக தரமாட்டார். எங்களோட கணக்கில் தான் என்ன செய்வார்ன்னு சொன்னால் காசை வைப்பு செஞ்சிடுவார். இது காசோலை அல்ல, காசு தான் சம்மந்தப்பட்டிருக்கும். அப்போ காசை வைப்பு செஞ்சிடுவார், அதுவும் நேரடி வைப்பு. நாங்கள் ஏதாவது வேறு நிறுவனங்களில் முதலீடுகள் செஞ்சிருப்போம், அதனால் எங்களுக்கு முதலீட்டு வருமானங்கள் கிடைக்கலாம். எங்களோட நிறுவனத்தின் சொத்துக்களை வாடகைக்கு கொடுத்துருப்போம், வாடகை வருமானங்கள் கிடைக்கலாம். அதே மாதிரி நிறுவன காசுகளை வேறு வங்கிகளில் வைப்பு செஞ்சு அதன் மூலமாக வட்டிகள் வர வேண்டியிருக்கலாம். இப்படியான வருமானங்களை அந்த வருமானத்துக்குரிய நபர்கள் எங்களோட கணக்கில் வைப்பு செஞ்சால் அதுக்கும் பேர் நேரடி வைப்பு என்று சொல்கிறது. அப்போ
இந்த நேரடி வைப்புக்கள் எங்கட வங்கியில தான் வைப்பு செய்யப்பட்டிருக்கு. அதால எங்கட வங்கி கூற்று மீதி என்ன செய்யும்னு சொன்னால் கூடியிருக்கு. அப்போ கடன்பட்டோர் காசை வைப்பு செஞ்சாரண்டா எங்களுக்கு அறிவிக்க மாட்டாரா, எங்களுக்கு தெரியாத எங்கட கணக்கில் பதியாமல் விடுறதுக்கு என்று சொன்னால் அவர் அறிவித்தாலும் அந்த மாத வங்கி கூற்று வரும் வரை முறையாக கணக்குகளை பேணுகின்ற வணிகங்கள் அதை கணக்குகளில் பதியாது. காரணம், ஒரு கொடுக்கல் வாங்கலை அந்த ஏடுகளில் பதியணும் என்று சொன்னால் அதுக்கு மூல ஆவணம் இருக்கும். வங்கி கூற்று வணிகங்களுக்கு ஒரு மூல ஆவணமாக காணப்படுது. அப்போ அந்த அடிப்படையில் இவர நேரடி வைப்பு சம்பந்தமான ஆவணம் வங்கி கூற்று கிடைக்கும் வரை வணிகங்கள் அதை வங்கி கணக்கில் பதியாது. இப்போ பாருங்க, எங்கட வங்கி கணக்கு மீதி 10,000 காணப்படுது, அதே மாதிரி வங்கி கூற்று மீதியும் 10,000 காணப்படுது என்றால் எங்கட கடன்பட்டோர் ஒரு 5,000 ரூபாயை வைப்பு செய்கிறார். அது வங்கி கூற்றுல தான் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் பதியப்பட்டிருக்கும். எங்கட வங்கி கணக்குல அது பதியப்பட்டிருக்காது. அப்ப எங்கட வங்கி கூற்று மீதி 15,000ஆகவும் வங்கி கணக்கு மீதி 10,000ஆகவும் காணப்படும். அப்ப அந்த அடிப்படையில் இந்த வேறுபாட்டால் நேரடி வைப்பு என்கின்ற இந்த வேறுபாட்டால் எங்கட வங்கி கணக்கு மீதி குறைவாகவும் எங்கட வங்கி கூற்று மீதி கூடுதலாகவும் என்ன செய்யும்னு சொன்னால் காணப்படும். இதுதான் நேரடி வைப்புக்குரிய மாற்றமாக அதில் காணப்படுது. ரைட். அப்போ 3 வேறுபாட்டுக்கான காரணங்கள் முடிந்தது. அடுத்தது நிலையான கட்டளை அறவீடு என்று சொல்லுகின்ற விடை. நிலையான கட்டளை அறவீடு என்கிறது வணிகம் சில செலவுகள் அதே மாதிரி சில கொடுப்பனவுகளை செலுத்த வேண்டியிருக்கும். காப்புறுதி செய்திருந்தால் காப்புறுதி கட்டணம், வங்கியில் கடன் எடுத்திருந்தால் வங்கி கடன் தவணை கட்டணம், மாதாந்தம் அல்லது வருடாந்தம் லோன் இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த தவணை கட்டணத்தை கட்டுவாங்க. அதே மாதிரி வாடகைகளை சிலாக்களுக்கு தொடர்ச்சியாக குறிப்பிட்ட தினத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இப்படியான சில கொடுப்பனவுகளை வணிகம் என்ன செய்யும் என்று சொன்னால் வங்கிக்கு எழுத்து மூலமான கட்டளை ஒன்று இடும். இந்த திகதியில் இவ்வளவு கொடுப்பனவு இன்னாருக்கு என்கின்ற முழு தகவலையும் அந்த கட்டளையில் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால் உள்ளடக்கி இருப்பாங்க. அப்போ வங்கி என்ன செய்யுமெண்டா குறிப்பிட்ட தினத்தில் எங்கட கணக்கில் இருந்து எங்கட கணக்கில் காசை எடுத்து குறிப்பிட்ட கொடுப்பனவுகளை வங்கி செலுத்தும். அப்போ அந்த குறிப்பிட்ட செலுத்தின தொகைகள் வங்கி என்ன செஞ்சிருக்கும்னு சொன்னால் வங்கி கூற்றிலிருந்து கழிச்சிருக்கும். ரைட். அப்போ வங்கி கணக்கில் அது பதியப்பட்டிருக்காதா என்று கேட்டால் நான் ஏற்கனவே நேரடி வைப்புக்கு சொன்ன மாதிரி அந்த வங்கி கூற்று என்கின்ற ஆவணம் வணிகத்துக்கு கிடைக்கும் வரை வணிகம் அதை கணக்குகளில் பதியாது. அப்போ இவர் கொடுத்த கட்டளை ஒரு ஆவணமா என்று கேட்டால் அது ஆவணம் இல்லை, அது ஒரு ஆர்டர், ஜஸ்ட் ஆர்டர். ஆவணமாக இவர் கொடுத்ததுக்குரிய ஆவணமாக எது வரணும்னு சொன்னால் வங்கி கூற்றுங்கிறது வரணும். அப்போ அது வந்ததன் பிற்பாடுதான் இவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்களோட வங்கி கணக்கில் வணிகம் வந்ததை பதிவு செய்யலாம். அப்போ அந்த அடிப்படையில் நிலையான கட்டளை அறவீடுகளை வங்கி செலுத்திருக்கு. வங்கி செலுத்தக்குள்ள அவர் வங்கியிலிருந்து என்ன செய்வார்ன்னு சொன்னால் எங்களோட கணக்கிலிருந்து கழிச்சுடுவார். ஏன், எங்களோட காசை எடுத்து தான் அவர் அந்த கட்டளையை நிறைவேற்ற போகிறார். அப்போ 10,000 ரூபாய் இருக்கின்றால் 5,000 கட்டளை. அப்போ 5,000 ரூபாயை கழிச்சா எங்களோட கணக்கில் வங்கியில் 5,000 ரூபாய் இருக்கு. எங்களோட ஏட்டு கணக்கில் எங்களோட வங்கி கணக்கு நாங்கள் தயாரிக்கிறதுல 10,000 ரூபாய் காணப்படும். அந்த அடிப்படையில் எங்களோட வங்கி கணக்கு மீதி கூடுதலாகவும் வங்கி கூற்று மீதி குறைவாகவும் என்ன செய்யும்னு சொன்னால் காணப்படும். ரைட். அது நிலையான கட்டளைக்குரிய விடை. அதே மாதிரி வங்கி அறவீடு என்றால் வங்கியால்
இந்த நடைமுறை கணக்கை பேணுகின்ற ஒரு வாடிக்கையாளருக்கு வழங்குகின்ற சில சேவைகளுக்காக கட்டணங்கள் அறவிடுவாங்க. அதுக்கு பேர் தான் வங்கி அறவீடுகள். பொதுவாக காசோலை புத்தக கட்டணம். எங்களுக்கு செக்க தாராங்கன்னு சொன்னால் பேங்கால் அதுக்கு ஒவ்வொரு பேப்பருக்கும் இவ்வளவு என்று போட்டு அவங்க அறவிட்டிருப்பாங்க. அப்போ அது ஒரு அறவீடு. அதே மாதிரி இந்த நிலையான கட்டளை கொடுப்பனவை செய்கிறதுக்கும் வங்கி ஒரு சேவை கட்டணம் என்று அறவிடும். அதுவும் வங்கி அறவீடுகள் என்கிறதுக்குள்ள வரும். அப்போ எவ்வளவு கட்டணம் என்கிறத அவர் எங்கட வங்கி கூற்றிலிருந்து கழிச்சுத்தான் அந்த மாத இறுதியில் என்ன செஞ்சிருப்பாருன்னு சொன்னால் அனுப்பியிருப்பார். இப்போ உதாரணமாக சேவை கட்டணம் 2000 என்றா அந்த வங்கி கூற்றில் அது என்ன செஞ்சிருக்கும்னு சொன்னால் கழிஞ்சிருக்கும். ஆனால் எங்கட கணக்கில் நாங்கள் கழிக்கலாமா? கழிக்க முடியாது. காரணம் எங்களுக்கு இந்த ஆவணம் என்ன செய்யணும்? வராமல் நாங்கள் எங்களோட வங்கி கணக்கில் வணிகமாக நாங்கள் காணப்படுகின்ற எங்களோட வங்கி கணக்கில் அதை கழிக்க முடியாது. அப்போ இவர் எங்களோட வங்கி கணக்கு மீறி அப்படியே இருக்கும், வங்கி கூற்று மீறி என்ன செஞ்சிருக்கும்னு சொன்னால் குறைஞ்சிருக்கும். அதைத்தான் ரெண்டுக்கும் ஒரே வகையான தாக்கம் தான் என்ன செய்யும்னு சொன்னால் இதால் ஏற்படும். வங்கி கணக்கு மீதி கூடியிருக்கும், வங்கி கூற்று மீதி குறைஞ்சிருக்கும். ரைட்? அப்போ ரெண்டுக்கும் ஒரே தாக்கம். அடுத்தது மறுக்கப்பட்ட காசோலை. மறுக்கப்பட்ட காசோலை என்று சொல்லுகின்ற விடயம், நாங்கள் வழங்கப்பட்டு வணிகத்தால் வழங்கப்பட்டு அதுக்குரிய பணம் வங்கியால் மறுக்கப்பட்டாலும் அதுவும் மறுக்கப்பட்ட காசோலை. வணிகத்தால் விற்பனைக்காக அல்லது கடம்பட்டோரிடம் இருந்து பெறப்பட்டு வைப்பு செய்யப்பட்ட பின்னர் அந்த காசோலைக்குரிய பணம் வங்கியால் மறுக்கப்பட்டாலும் அதுக்கும் மறுக்கப்பட்ட காசோலையாக கருதப்படும். அந்த அடிப்படையில் மறுக்கப்பட்ட காசோலைகள் 2 இருக்கு. வைப்பு செய்யப்பட்டு மறுக்கப்பட்ட காசோலை, வழங்கப்பட்டு மறுக்கப்பட்ட காசோலை என்று சொல்கிறோம். இது வங்கி கூற்றில் இருக்கும், எங்களோட வங்கி கணக்கில் என்ன செய்யாதுன்னு சொன்னால் இரியாது. அப்போ இந்த 6 காரணங்கள் தான் இந்த வங்கி கணக்கு மீதியும் வங்கி கூற்று மீதியும் ஒவ்வொரு மாதமும் வேறுபடுவதற்கான காரணங்களாக இருக்கும். ரைட்? அப்போ அந்த அடிப்படையில் இந்த 6 காரணங்களையும் வைத்துத்தான் நாங்கள் வங்கி கணக்கிணக்க கூற்று என்கின்றதையும் சீராக்கிய காசேடு என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் தயாரிப்போம். அதன் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் அதில் காணப்படும். ரைட்? அப்போ அந்த அடிப்படையில் இதில் 2 விடயங்கள் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் தயாரிக்கப்படும். ஒன்று சீராக்கிய வங்கி கணக்கு, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு சீராக்கிய காசேடு என்று சொல்றோம். சீராக்கிய வங்கி கணக்கு அல்லது சீராக்கிய காசேடுன்னு சொன்னால் வணிகத்தால் தயாரிக்கப்பட்ட வங்கி கணக்கில் ஏற்பட்ட தவறுகளை திருத்தி சரியான வங்கி மீதியை அறியறதுக்காக தயாரிக்கிறது தான் சீராக்கிய காசேடு என்று சொல்கிறோம். இப்போ இந்த 6 காரணங்களில் கடைசியாக காணப்படுகின்ற இந்த 4 காரணங்களும் தான் சீராக்கிய காசேடில் வரும். காரணம், இந்த 4 விடயங்களும் எங்களோட வங்கி கணக்கில் பதியப்படாத விடயங்கள். அப்போ இந்த 4 விடயங்களையும் பதிந்து தான் சீராக்கிய காசேடு என்கிறத தயாரிக்கும். அதே மாதிரி வங்கி கணக்கிணக்க கூற்று என்கிற தயாரி. இது எங்கட சீராக்கிய வங்கி மீதியையும் அந்த மாதம் எங்களுக்கு கிடைத்த வங்கி கூற்றுட இறுதி மீதியையும் இணக்கம் செய்யறதுக்காக தயாரிக்கிறது தான் வங்கி கணக்கிணக்க கூற்று என்று சொல்கிறோம். அப்போ
இதில் ஒரு சிறிய ஒரு விடயத்தை பார்ப்போம். இதில் மாதிரி வடிவங்கள் எவ்வாறு காணப்படும்னு சொன்னால், சீராக்கிய ஹாசேடு நீங்கள் ஒரு டி ஃபார்மேட்டில் செய்யலாம், அல்லது சின்ன ஒரு நிரல் அடித்து போட்டு செய்யலாம். அப்போ சீராக்கிய ஹாசேடு முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த ஜனவரி 31 நாங்கள் தயாரித்து மீதி எடுத்து வங்கி கணக்கினுடைய மீதி பிழையான மீதி, அந்த மீதியை தான் நாங்கள் திருத்த போகிறோம். அப்போ சீராக்கிய ஹாசேட்டில் வரவு பக்கம் அந்த மீதியை பதிவு. இன்னொரு விடயம், வங்கி கணக்கு பொதுவாக வரவு மீதி, சில சந்தர்ப்பங்களில் அது செலவு மீதியாகவும் இருக்கலாம். அப்படி செலவு மீதி வருமாக இருந்தால் அது செலவு பக்கம் எழுதும். வரவு மீதியாக இருந்தால் அதை வரவு பக்கம் என்ன செய்யணுமெண்டா நாங்கள் எழுதணும். வங்கி மேலதிக பற்று அதான் செலவு மீதியாக வரும். ரைட். அடுத்த விடயம், இந்த 4 விடயங்கள்லையும் எங்கட வங்கி கணக்கு மீதியை அதிகரிக்கக்கூடிய விடயம் எது, எங்கட வங்கி கணக்கு மீதியை குறைக்கக்கூடிய விடயம் எது என்று பார்த்து அதற்கேற்ற மாதிரி சீராக்கிய ஹாசேடில் என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் பதிவோம். அப்போ நேரடி வைப்பு, எங்கட கணக்குக்கு காசு வருது, அப்போ எங்கட கணக்கு மீதி அது என்ன செய்யும்னு சொன்னால் அதிகரிக்கும். இரட்டை பதிவு விதியின்படி சொத்து காசு கணக்கு, சீராக்கிய ஹாசேடுங்கிறது ஒரு சொத்து. அப்போ ஒரு சொத்து கணக்கை கூட்டணும்னு சொன்னால் நாங்கள் வரவுல பதியணும். அந்த அடிப்படையில் நேரடி வைப்புங்கிறது சீராக்கிய ஹாசேட்டில் வரவு பக்கம் வரும். நிலையான கட்டளை அதே மாதிரி வங்கி அறவீடுகள் என்று சொல்லுகின்ற விடயம் எங்கட கணக்கில் எங்கட கணக்கு மீதியை குறைக்கக்கூடிய ஒரு விடயம். அப்போ எங்கட மீதிகளை அது குறைக்குமாக இருந்தால் நாங்கள் சீராக்கிய ஹாசேட்டில் அதை செலவு பக்கம் பதியணும். சொத்துக்களை குறைக்கின்ற விடயங்கள் செலவு பக்கம் வரும். ரைட். அடுத்தது அறிக்கை மறுக்கப்பட்ட ஹாசோலை. மறுக்கப்பட்ட ஹாசோலை 2 இருக்கு, அது 2 பக்கமும் வரும். அது எப்படி என்று சொன்னால், வைப்பு செய்து மறக்கப்பட்ட ஹாசோலை நாங்கள் வைப்பு செஞ்சால் எங்கட வங்கி கணக்கில் வைப்பு செஞ்சத்தை வரவுல பதிஞ்சிருப்போம், வழங்கப்பட்டதை வங்கி கணக்கில் செலவுல பதிஞ்சிருக்கும். அது மறுக்கப்பட்டால் அந்த தொகைகளை இல்லாமல் செய்வதற்காக நாங்கள் எதிர்பக்கங்களில் பதிவோம். அப்போ வைப்பு செய்யப்பட்ட ஹாசோலை வங்கி கணக்கில் வரவுல பதியப்பட்டிருக்கு. அப்போ அதுக்குரிய காசு வங்கியால் மறுக்கப்பட்டால் அது சீராக்கிய ஹாசேட்டில் செலவு பக்கம் பதியப்படும். மறுக்கப்பட்ட காசோலை வைப்பு. அதே மாதிரி வழங்கினால் காசோலை ஒன்றை வழங்கினா எங்கட வங்கி கணக்கில் செலவுல பதிஞ்சிருப்பு. அதுக்கு வங்கி ஏதோ ஒரு காரணத்தால் காசு இல்லைன்னு சொல்லுது. அப்போ அதை பதியணும்னு சொன்னால் செலவுல பதியப்பட்ட விடயத்தை இல்லாமாக்கணும். அப்போ செலவுல பதியப்பட்ட விடயத்தை இல்லாமாக்கணும் என்றால் நாங்கள் வரவு பக்கம் பதியணும். மறுக்கப்பட்ட காசோலை வழங்கப்பட்டது. அப்போ இப்படியாக மறுக்கப்பட்ட காசோலையில் வைப்பு செய்து மறுக்கப்பட்டது செலவு பக்கமும், வழங்கப்பட்டு மறுக்கப்பட்டது வரவு பக்கமும் என்ன செய்யும்னு சொன்னால் பதியப்படும். அப்போ இவ்வளவு பதிஞ்சது பிறகு ரைட். அப்போ நாங்கள் மறுக்கப்பட்ட காசோலைகள் 2ஐயும் பதிந்ததன் பிற்பாடு இந்த சீராக்கிய ஹாசேட்டை பேலன்ஸ் பண்ணுவோம். அப்போ வரவு நிரலுக்கும் செலவு நிரலுக்கும் கோடு அடித்து போட்டு வரவு பக்கம் கூட்டுறோம். சில நேரங்களில் செலவு கூட இருக்கும். அது நாங்கள் இனி வரும் வீடியோக்களில் கணக்குகள் பார்க்கக்குள்ள பார்ப்போம். அப்போ இன்றைக்கு வரவு மீதியை மட்டும் பார்ப்போம். அப்போ கூட்டி போட்டு இங்கால மாற்றுறோம். அதிலிருந்து செலவில் உள்ள விடயங்களையெல்லாம் கழிச்சா ஒரு தொகை வரும். மீதி சென்றது அதே இதை வரவு பக்கம் எழுது, மீதி வந்தது என்று வரும்.
அப்போ இந்த மீதி தான் எங்கட சரியான மீதி. சரியான வங்கி கணக்கு மீதியாக இந்த மீதி தான் இருக்கு. அப்போ இந்த மீதியையும் வங்கி கூற்றில் அந்த மாத இறுதியில் வந்த மீதியையும் இணக்கம் செய்கிறதுக்காக தயாரிக்கிறது தான் வங்கி கணக்கிணக்க கூற்று. அதர ஃபார்மேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விடயங்கள் தான் அதில் வரும். வங்கி கணக்கு ஷார்ட் எழுதுற இணக்க கூற்று. முதலாவது விடயம் சீராக்கிய காசட்டு வங்கி மீதி என்று சொல்றோம். இந்த இதில் வார மீதியைத்தான் நாங்கள் இடத்த போடுவோம். இங்கே எவ்வளோ வருதோ அந்த மீதியைத்தான் போடுவோம். இது இணக்க கூற்று தானே. இப்போ இது இந்த 2 விடயங்களும் தான் பேலன்ஸ் இருக்கு. அந்த 2 தான் வங்கி இணக்க கூற்றுக்கு வரப்போகுது. ஏனென்று சொன்னால் இந்த 2 விடயங்களும் தான் வங்கி கூற்றில் பதியப்படாத விடயம். ஏனென்றா இந்த சமர்ப்பிக்கப்படாத காசோலையும் வசூலிக்கப்படாத காசோலையும் வங்கி கணக்கில் பதியப்பட்டிருக்கும். வங்கி கூற்றில் அவர் பதியாததால தான் சமர்ப்பிக்கப்படாத காசோலை வசூலிக்கப்படாத காசோலைங்கிற விடயம் வந்துச்சு. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அப்போ சமர்ப்பிக்கப்படாததை நாங்கள் வழங்கியிருப்போம், வங்கி கணக்கில் செலவுல பதிஞ்சிருப்போம், காசு கொடுத்திருக்க மாட்டார். அப்போ வங்கி கூற்றில் பதிஞ்சிருக்க மாட்டார். ஷோர்ட்டாக சொன்னால் அதான் விடயம். வசூலிக்கப்படாதது நாங்கள் வைப்பு செஞ்சிருப்போம், உடனடியாக எங்களோட வங்கி கணக்கில் வரவுல பதிஞ்சிருப்போம். அதுக்குரிய காசுகளை வங்கி அறவீடு செஞ்சிரியாது. அப்போ அதுக்கு பேர் வசூலிக்கப்படாதது என்ற வங்கி கூற்றில் இரியாது. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் வசூலிக்கப்படாத காசோலை சமர்ப்பிக்கப்படாத காசோலை இது இணக்க கூற்று. எந்தெந்த மீதிகளை நாங்கள் இணக்க போகிறோம்னு சொன்னால் சீராக்கிய காசட்டு வங்கி மீதியையும் வங்கி கூற்று மீதியையும் தான் இணக்க போகிறோம். வேறுபாட்டுக்கான காரணம் இது 2 தான். அப்போ அந்த அடிப்படையில் சமர்ப்பிக்கப்படாத காசோலையால் எங்களோட வங்கி கூற்று மீதி கூடுது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால் சீராக்கிய காசட்டு மீதியோட சமர்ப்பிக்கப்படாத காசோலைய கூட்டணும். திருத்தம் என்றா தான் மாறி வரும். இணக்கம் என்றா அந்த வங்கி கூற்று மீதி இந்த காரணத்தால் வங்கி கூற்று மீதி கூடியிருந்தா கூட்டணும். வசூலிக்கப்படாத காசோலை வங்கி கூற்று மீதி குறைஞ்சிருக்கி. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை குறைக்கணும், அதாவது கழிக்கணும். கழிச்சா எங்களுக்கு ஒரு மீதி ஒன்று வரும். சீராக்கிய காசட்டோட சமர்ப்பிக்கப்படாத காசோலையை கூட்டி வசூலிக்கப்படாத காசோலையை கழிக்கணும். கழிச்சா ஒரு மீதி வரும். அந்த மீதி அந்த மாத இறுதியில் வங்கி கூற்றில் காணப்பட்ட மீதியாக இருக்கு. இதுதான் வங்கி கணக்கிணக்க கூற்று. ஒரு முக்கியமான விடயம், இந்த சீராக்கிய காசட்டிலையும் வங்கி கணக்கிணக்க கூற்றிலையும் இந்த விடயங்களை தவிர வேற எந்த விடயங்களும் என்ன செய்யாதுன்னு சொன்னால் வராது. நல்ல தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. அதுக்காக பாடமாக்குறதில்ல, விளங்கி படிக்கணும். இது ஏன் வரவுல வருது, இது ஏன் செலவுல வருது, இது எங்கட கணக்கு மீதிகளை கூட்டக்கூடியது நேரடி வைப்பு, அதால வரவுல பதிகிறம். இது எங்கட கணக்கு மீதிகளை குறைக்கக்கூடியது, ரெண்டும் அதால செலவுல பதிஞ்சிருக்கும். ரைட். மறக்கப்பட்ட காசோலை வழங்கினது செலவு பக்கம் பதிஞ்சிருப்போம். அது மறக்கப்பட்டா அந்த செலவு பக்கம் இருக்கிறத இல்லாமாக்கிறதுக்கு வரவு பக்கம் பதிஞ்சிருக்கும். மறக்கப்பட்ட காசோலை வைப்பு செய்யப்பட்ட செலவு பக்கம் இருக்கி வைப்பு செஞ்சா எங்கட வங்கி கணக்கில் வரவுல பதிகிற அந்த வரவுல இருக்கிறத இல்லாமாக்கிறதுக்கு தான் மறக்கப்பட்ட காசோலை வைப்பு செஞ்சதை நாங்கள் செலவுல பதிஞ்சிருக்கோம். அப்போ இது சரியான மீதி. இந்த சரியான மீதியையும் வங்கி கூற்று மீதியை நாங்கள் இணக்கம் செய்ய போகிறோம். இணக்கம் என்றால் பிழையாக செய்கிறது தான். அப்போ சமர்ப்பிக்கப்படாத காசோலையால் வங்கி கூற்று மீதி கூடிருக்கி, அதால் நாங்கள் கூற்றம். வசூலிக்கப்படாத குறைஞ்சிருக்கி, அதால் குறைச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு வங்கி கூற்று மீதி என்கிறது வரும். இந்த கணக்கை பொறுத்தளவில்
2 விதமான கேள்விகள் வரும். அடுத்த வீடியோவில் நாங்கள் 2 விதமான கேள்விகளையும் பார்ப்போம். முதலாவது முறை இந்த காரணங்களை டைரெக்டாக தந்து போட்டு இந்த கேள்விகளை கேட்பாங்க. அது சிம்பிள். காரணம் இருக்கும் 15 போட்டு நாங்கள் எழுதலாம். அடுத்தது இருக்கி வங்கி கணக்கொண்டும் தந்து வங்கி கூற்றொண்டும் தந்து அதை ஒப்பிட்டு இந்த காரணங்களை எங்களை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்த கண்டுபிடிச்சி நாங்கள் சீராக்கிய ஹாசேடு வங்கி கணக்கணக்க கூற்று தயாரிக்கும். அது ஒரு முக்கியமான பகுதி, இலகுவாக விளங்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போ தொடர்ச்சியாக எதிர்வரும் வீடியோக்களில் நாங்கள் அதை பார்ப்போம். நன்றி.